விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நல்ல கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் மார்க்கு 9:24. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். துதிப்பதற்கு மார்க்கு 5:34. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நாம என்னதான் பல வருஷ விசுவாசிகளா இருந்தாலும் சில நேரத்துல நமக்குள்ளும் அவிசுவாசம் தலை தூக்குது. பாடுகளும் துன்பங்களும் நம்மளை நெருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் இன்னும் கேட்கலையே அப்படின்ற சோர்வு நமக்குள்ள அவிசுவாசத்தை எழுப்புது. விசுவாசிகளா நாம இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும். மேலும் நம்முடைய விசுவாசமுள்ள ஜெபத்துக்கு தான் கர்த்தர் பதில் அளிப்பார். அதனால எந்த விதத்திலையும் நம்முடைய விசுவாசத்தை நாம விட்டுறாதபடிக்கு, விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படிக்கும், விசுவாசத்தை இன்னும் கர்த்தர் நமக்குள்ள வர்த்திக்க பண்ணணும்னு ஊக்கமா செபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய விசுவாசம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், நம்மை விடுவித்து ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்குது. அதனால நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கின நல்ல கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.